இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற டாபிக் பேர் வந்து ப்ராம்ப்ட் ஃப்ளோ அப்படின்னு ஒண்ணு. ஓகே. ப்ராம்ப்ட் ஃப்ளோ அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ப்ராம்ப்ட் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் ப்ராம்ப்ட் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் ப்ராம்ப்ட் ஃப்ளோ வந்து புதுசு கிடையாது. ஓகே. இன்னைக்கு நேத்தி வந்தது இல்ல. இது வந்து அஜூருடைய எம்எல் ஸ்டுடியோல வந்து முன்னாடி இருக்கிறது. ஓகே. இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோங்கிறது. இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ வந்து ஒரு யூஐ பேஸ்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஓகே. இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஐ மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்எல்எம் உடைய நெக்ஸ்ட் கண்டிஷன் போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நாம பேக் எண்ட்ல வந்து சாட் ஜிபிடி 4.0வோ இல்ல லாமாவோ இல்ல வந்து நம்மளுடைய பை 4.0வோ எனி மாடல் நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாடல் வழியா நம்மளுக்கு தேவையான அவுட்கம் நம்ம வாங்கிக்கலாம். இது ஒண்ணு. ஓகே. இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ்ட். ஓகே. இது வந்து கிட்ஹப்ல ரீப்போவாவே இருக்கு. நீங்களே வேணாலும் உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஓனா ரன் பண்ணிக்கிறதுனால ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு விசுவல் ஸ்டுடியோ எக்ஸ்டென்ஷனும் இருக்கு. ஓகே. அதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். இது மாதிரி தேர்ட் பார்ட்டியுடைய நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்லயும் இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, ப்ராம்ப்ட் ஃப்ளோனா என்ன, அதோட பேசிக் என்ன, அது பேசிக்ல அது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம இந்த பர்டிகுலர் செக்ல வெரி பேசிக்கா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல நம்ம ப்ராம்ப்ட் ஃப்ளோவை பத்தி தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பா நம்ம ஓன் கஸ்டம் டேட்டா எப்படி பண்றது அப்படிங்கிறதுல அடுத்தடுத்ததுல நம்ம டீப்பா உள்ள போறோம். ஸோ பேசிக்கா இதுக்குள்ள வந்தோம்னா இன்புட்ல நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம். எல்எல்எம் அதாவது இங்க டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை வச்சுட்டு எல்எல்எம் டூல், பைத்தான் டூல், அவுட்புட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதை வந்து எப்படி நம்ம ஒரு ஓப்பன் ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்ததுக்கான செக்மெண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே நம்ம பல வீடியோல பார்த்துருக்கோம். நம்ம இங்க போயிட்டு நமக்கு ஒரு நியூ ஹப் கிரியேட் பண்ணிட்டு, நியூ ஹப் முடிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ஓகே. இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ல நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு மாடல் ஒன்று ஃபர்ஸ்ட் டிப்ளாய் பண்ணணும். ஏன்னா நம்ம யாரோட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்ன மாதிரி எல்எல்எம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தெரியணுங்கிறதுனால நம்ம ஒரு எல்எல்எம்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு எல்எல்எம் ஒன்று டிப்ளாய் பண்ணி நம்ம சாட் ஜிபிடி 4.0 டிப்ளாய் பண்ணிக்கோம். ஓகே. ஸோ இது ஒரு ஃபியூ செகண்ட்ல இந்த மாடல் வந்து நமக்கு டிப்ளாய் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாடல் டிப்ளாய் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாடலோட நம்ம இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே. பேசிக்கா எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போறோம், நாம ப்ராம்ப்ட் ஃப்ளோ வழியா இன்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோ வழியா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து கிரியேட் ப்ராம்ப்ட் ஃப்ளோ. இப்போ இது உள்ள வந்தீங்கன்னா நாம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் ப்ராம்ப்ட் ஃப்ளோ அப்படின்னு, ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ, சாட் ஃப்ளோ, எவாலுவேஷன் ஃப்ளோன்னு இருக்கு. நாம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ரெண்டு தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுலயும் முக்கியமா இந்த ரெண்டுல நம்ம என்ன பண்றோங்கிறது நான் ஃபுல்லாவே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேசிக்கா ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரியேட் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஸ்டாண்டர்ட் ஓகே ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருவோம். கிரியேட் கொடுத்தோம்னா நமக்கு இப்ப என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ இப்ப நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகி ஃபியூ செகண்ட்ல நமக்கு அது ரெடி ஆயிடும். ரெடி ஆகி வந்ததோட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அதுல என்னென்னலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. லெட்ஸ் ஃபினிஷ் ஒன் பை ஒன். ஓகே. யூஸ்வலா இவ்வளவு நேரம் முடியும். சில சமயங்கள் இந்த மாதிரி நமக்கு டெமோ பண்ணும்போது இந்த மாதிரி நேரம்லாம் எடுக்கும். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில சமயங்கள்ல நமக்கு எரர் வரும். ஓகே. பெர்மிஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணிட்டு இதையும் கேன்சல் பண்ணிட்டு பேக் எண்ட்ல வந்துட்டு நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களோ அல்லது முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த யூஐல திரும்பவும் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே. என்னோட இதுல நான் பார்த்த வகையில அப்படிதான் இருந்தது. ஸோ அப்படி வரல அப்படின்னா திரும்பவும் போய் இன்னொரு தடவை நீங்க ஓகே கிரியேட் பண்ணிக்கங்க. நான் 2 தடவை 3 தடவை இது மாதிரி தான் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்க்கும்போது எனக்கு
அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அங்க இருந்தது. ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோன்னு கொடுத்தோன்னே நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஃபோல்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ங்குது. அப்போனா அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆகி இருக்கு இங்க. ஓகே, ஸோ அது ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. இமீடியட்டா வரமாட்டேங்குது சில சமயங்கள்ல. ஸோ அந்த பக்கா என்னன்னு தெரியல. அது ஜஸ்ட் டேக்கிங் ஃபியூ செகண்ட்ஸ் டு லோட். நமக்கு திரும்ப வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளோ அங்க இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் கிரியேட் ஒன் மோர். ஓகே, ஓகே, ஓகே. அதே எரர் அதே மாதிரி தான் வருது. ஆனா நான் பார்த்த வகையில அது வந்துட்டு தான் இருக்கு. லெட்ஸ் சி. ஃபுல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவோம். சி ஓகே, நவ் இட் இஸ் கமிங். ஓகே, இப்போ போய் நான் பேக்ல போய் பார்த்தேன்னா கண்டிப்பா 3 ஃப்ளோவும் இருக்கும். நான் முன்னாடி பண்ண 2 ஃப்ளோவும் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சேயிங் த கிவ் மீ அ ஜோக் அந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் அண்ட் டெலீட். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஜோக். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மோர் டூல் மட்டும் நமக்கு வந்து எனேபிள் ஆகல. அது ஏன் எனேபிள் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இங்க எனேபிள் ஆகாத காரணம், நமக்கு இந்த ஃப்ளோவை ரன் பண்ணும்போது நமக்கு கம்ப்யூட் பவர் வேணும் பேக் எண்ட்ல. அந்த கம்ப்யூட் பவர் வந்து நமக்கு இந்த ஸ்டார்ட் கம்ப்யூட் செஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்ப்யூட் செஷன் கொடுத்தாதான் நமக்கு அந்த பேக் எண்ட்ல அந்த கம்ப்யூட் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த கம்ப்யூட் பவர் வரும். அந்த கம்ப்யூட் வந்தாதான் நமக்கு இந்த மோர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ அது கம்ப்யூட் செஷன் வரட்டும். while it is coming நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம ஃபர்ஸ்ட் ஒரு LLM லோட் பண்ணிக்கலாம். இந்த LLMக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், IPL மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, LLM இங்க வருது. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்புட் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இன்புட்டுக்கு வந்து ஓகே IPL query அப்படின்னு கொடுத்துப்போம். அவுட்புட் வந்து ஓகே IPL அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நேம்ஸ் பேசிக்கா. ஓகே, இப்போ இந்த நேம் கொடுத்தாச்சு. ஓகே, IPL மாஸ்டருடைய அவுட்புட். ஓகே, அவுட்புட் இருக்கு இங்க. IPL மாஸ்டரோட ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ எனக்கு இங்கே என்னுடைய LLM கனெக்ட் பண்ணணும். LLM கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா என்னுடைய LLM உடைய நேம் எடுக்கணும் நான் இங்க. ஓகே, எங்க ரா ஃபைல் எடுத்தேன். ஓகே, ஸோ API chat தான் நம்ம பண்றோம். அப்புறம் என்ன மாடல் நமக்கு தேவை அப்படிங்கிறத ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு தேவையான மாடலை நம்ம இங்க செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம முன்னாடி கோட்ல பண்ணோம் இல்லையா, அதை இப்போ UIல பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது உள்ள வந்தோம் அப்படின்னா இன்புட் கொஷின். இப்போ இந்த கொஷின்ங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பார்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்புட்ல வந்து நமக்கு இப்போ ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு வரும். இப்போ இதுக்கு எங்கேருந்து கொஷின் வரணும், கொரியிலேருந்து வரணும். அதாவது இங்க நான் என்ன அடிக்கிறேனோ அது இங்க வரணும். அப்ப அந்த பேராமீட்டர் நான் இங்க செலக்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த கொரியிலேருந்து நான் இங்க இன்புட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்க நான் அந்த இதை எடுக்கணும். ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு திரும்பவும் வருவோம். இங்க வந்தோம் அப்படின்னா எனக்கு இன்புட் என்னோட மாஸ்டரு என்னோட இது வந்துருச்சு. இப்போ இதுதான் நான் பண்ண வேண்டியது. இங்கே நான் இன்புட் கொடுத்தேன்னா என்னோட மாஸ்டருக்கு போயிட்டு எனக்கு இது இங்கே தெரியணும். இப்போ நான் இங்க என்ன கொஸ்டின் கொடுக்கலாம்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன பண்றேன், இதை போய் யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஓகே மாஸ்டர் ஆஃப் IPL ஹிஸ்டரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு நான் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா IPL ஹிஸ்டரியில உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.
ஓகே, இப்போ இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேசிக்கா எனக்கு இங்க எனக்கு ரிசல்ட் வரணும். ஓகே, ஸோ how many IPL. ஓகே, என்னடா இப்ப பார்த்தாலும் இதே ப்ராம்ப்ட் அடிச்சிட்டு இருக்கானு நினைக்காதீங்க. அடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு இது கொண்டு வர்றதுக்காக தான். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கம்ப்யூட்டர் செஷன்ல தான் நமக்கு எல்லாமே ரன் ஆக போகுது. ஸோ இங்க ரன் ஆயிட்டு நமக்கு தேவையான இன்புட் என்னவோ இன்புட் நம்ம கொடுத்துட்டோம். அந்த இன்புட் எடுத்துட்டு நேராக இங்க வருது, வந்து இப்போ எல்எல்எம்க்கு கொடுக்குது. ஓகே, எல்எல்எம்னா என்ன, இந்த ChatGPT 4.0க்கு அது நம்மளுடைய பேராமீட்டரை பாஸ் பண்ணிடுச்சு. பாஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு அந்த அவுட்புட்ல அது வரணும். ஓகே, இப்போ இங்க போயிட்டு நம்ம அவுட்புட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவுட்புட்ல நமக்கு என்ன இருக்கும், 2023 வரைக்கும் தான் இது ட்ரெயின் ஆகிருக்கு. அதனால இதுக்கு மேல இதுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இதனால அதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் அதுக்கு இல்லை. ஓகே, இதுதான் நம்ம பார்க்கறது பேசிக்கா. ஓகே, இப்போ இத எனக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகே, எனக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் நான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏபிஐ வேணும். ஓகே, இப்போ அதுக்கு தான் நான் மோர் டூலுக்கு வரணும்னு சொன்னேன். இந்த மோர் டூலுக்கு வந்தோம்னா இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஏபிஐஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, சர்ப் ஏபிஐ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, சர்ப் ஏபிஐ தான் பார்க்க போறோம். சர்ப் ஏபிஐ அப்படிங்கிறது என்னன்னா பேசிக்கா நீங்க போயிட்டு இங்க போயிட்டு கூகுள் போயிட்டு SERP API அப்படின்னு போட்டீங்கன்னா 2 வரும். இந்த மாதிரி சர்ப் ஏபிஐன்னு நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க, இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் போயிடாதீங்க. இது எல்லாத்துக்கும் போனீங்கன்னா இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க காசு கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்க போக வேண்டியது என்ன, இந்த சர்ப் ஏபிஐ கூகுள் சர்ச்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் போகணும். இதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது கூகுளுடைய ஏபிஐ. ஓகே, இது உள்ள போய் சைன்இன் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்க சைன்இன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த கீ தான் முக்கியம். இந்த கீயை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கீ வந்து எல்லாரும் யார் வேணுமோ உங்களுடைய ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரீசெட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறேன். டசன்ட் மீன் தட் இது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. இந்த செஷன் முடிஞ்சதோட நான் ரீசெட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஏபிஐ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இங்க வந்தோம் அப்படின்னா இங்க கனெக்ஷன் பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன்ஸ்ல நியூ கனெக்ஷன்ஸ் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த கனெக்ஷனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய உங்களுக்கு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. இதுல இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சர்ப் ஏபிஐ சர்ச் மாடல் சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கனெக்ட் பண்றோம். இப்போ இதுல நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கீயை கொடுத்துட்டு ஓகே இன்புட்ல வந்து ஓகே நம்ம சர்ப் ஏபிஐ கனெக்ஷன் என்ன நேமும் நம்ம கொடுக்கலாம். இது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணணுமா, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுடைய ஹப்ல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் நமக்கு இப்போ ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ இந்த கனெக்ஷன் நமக்கு இங்க ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம். திரும்பவும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஃப்ளோக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோல இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் செஷன் எல்லாமே ஆன் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து இந்த சர்ப் ஏபிஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் டூலை ஆட் பண்ணிக்கோ, இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த டூலை ஆட் பண்ணிட்டு ஓகே சர்ப் ஏபிஐ அப்படின்னு இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே ஆட் கொடுத்துருவோம். ஆட் கொடுத்தாச்சு. ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இது எதோடய நம்ம ஜாயின் பண்ணல. ஓகே, தனி பாக்ஸா இங்க நமக்கு வந்து நிக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் இன்புட்ல இருந்து இந்த சர்ப் ஏபிஐக்கு அனுப்பணும். இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதை என்ன பண்ணும்னா எல்எல்எம் கொடுக்கும். எல்எல்எம் வந்து உங்க இன்புட் பிளஸ் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அதுல இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகே, அதுதான் இப்போ நாம பண்ண போற வேலை. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எடுக்கணும். கனெக்ஷன் என்ன, நம்ம இப்போ போய் கிரியேட் பண்ண பாத்தீங்களா ஏபிஐ யாரோட கனெக்ட் பண்ணுமோ அந்த கனெக்ஷன் எடுத்துட்டோம்.
அடுத்து லொகேஷன் நான் என்ன ஊர்ல இருந்து இருக்கேன், இந்த ஊர்ல இருந்து வந்தா இப்படி போ, அந்த ஊர்ல இருந்து வந்தா அப்படி போ ரீடைரக்ட் பண்றதுக்காக அது வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான கொரி, எங்கேருந்து கொரி வரணும், நமக்கு இன்புட்ல இருந்து வரணும். ஓகே, இந்த இன்புட்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம். இன்புட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இன்புட் இங்க வந்துருச்சு. இப்ப இன்புட் இங்க எடுத்துட்டு இப்ப இந்த இன்புட்ல இருந்து நான் எடுத்து என்ன பண்ணணும், இதோட அவுட்புட்டை நான் எடுத்து கொடுக்கணும். ரைட், அப்பதான் என்னால அதை கொண்டு வர முடியும். ஸோ இங்கேருந்து நான் எடுத்துட்டு இப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணணும். ரைட்டா, இதையும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு இந்த இடத்துல ஓகே யூசரு, ஓகே இங்க நான் இன்னொரு கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகே, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே இது வந்து ஜிஞ்சா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இங்க இருக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு ஜிஞ்சா டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், இதை நான் வந்து என்ன வேணுமோ நான் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்துட்டேன்னா இங்கதான் நான் இன்புட் கொடுக்க போறேன். என்ன இன்புட் கொடுக்க போறேன், எனக்கு என்ன கான்டெக்ட் வேணுமோ அதை கான்டெக்ட்டா கொடுக்க போறேன். ஓகே கான்டெக்ட்டோ இல்லை நம்ம என்ன வேணுமோ இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இங்க வெளியில வந்தேன் அப்படின்னா இப்போ இங்க என்ன கேட்குது, இந்த வேலிடேட் பாஸ் இன்புட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆகும்னா இன்னொரு பாக்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் இங்க வரும். இந்த கான்டெக்ட்குள்ள வரும்போது இப்போ என்ன வருது, எனக்கு கொஸ்டின், எங்கேருந்து எனக்கு கொஸ்டின் வரணும், எனக்கு அவுட்புட் எதுல இருந்து வரணும், இந்த ஸ்ட்ரைபியோட இந்த ஐபி இருக்கு இல்லையா, இதோட இருந்து எனக்கு இங்க வரணும். இன்புட் இங்கேருந்து இங்க போகுது, அப்புறம் இந்த இன்புட்டும் டைரக்டா அதுக்கு போகும். இங்கேருந்து வர்ற அவுட்புட் டைரக்டா என்ன பச்சு எனக்கு ஐபிஎல் மாஸ்டருக்குள்ள வரும், அங்கேருந்து வர்ற அவுட்புட் எனக்கு இங்க வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ அதே ப்ராம்ப்ட் தான் இங்க இருக்கிற அதே ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வந்துச்சு, நமக்கு 2016 வரைக்கும் 16 எடிஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ அதே அவுட்புட் இன்புட்டை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும், இந்த அவுட்புட் நமக்கு மாறணும். ரைட், பார்க்கலாம் என்ன மாறுதான். ஓகே, கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்புட்ல ஓகே 2025 வரைக்கும் 18 எடிஷன் நடந்திருக்கு. ஓகே, அப்படின்னு நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ லேட்டஸ்டா உள்ள இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இது உள்ள கிடைக்குது. ஓகே, ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஐ நெவர் ட்ரை, லெட் மீ டூ திஸ். ஓகே, ஓகே okay, let's try. ஸோ இப்போ இது ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 5 6 5 5 வரணும். ஓகே, ஸோ சிஎஸ்கே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். ரைட்டா, 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஈச் டைம் வந்து 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். நமக்கு சர்ச்லேருந்து வருது, எல்லா இடத்துலேருந்து வருது. இப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நடந்துச்சு ட்ரேஸ் பண்ணலாம்னா ட்ரேஸ் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வியூ ட்ரேஸ்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு அவுட்கம் வந்திருக்கு. ஓகே, இந்த அவுட்கம்குள்ள போனாலும் லாகுக்குள்ள போனோம்னா எங்கெங்க போச்சு என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறது வந்திருக்கும். மேட்ரிக்ஸ்குள்ள வந்தோம்னா மேட்ரிக்ஸ் டீட்டெயில் இருக்கும். ட்ரேஸ்க்குள்ள வந்தோம்னா என்ன எடுத்துச்சு, எவ்வளோ டோக்கன் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு ஃப்ளோல கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில் இந்த அவுட்புட் எல்லாமே இது உள்ள வரும். ஓகே, இதுதான் வந்து நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஃபுல் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அவுட்புட்டும் எங்க போச்சு. ஓகே, அவுட்புட் வந்து அதோட அவுட்புட் வந்து எங்க கூகுள்ல இருந்து எத்தனை தடவை எடுத்துட்டு வந்துச்சு, ஓகே, இல்ல பிங்க்ல இருந்து எடுத்து வந்துச்சா, ரெண்டையும் கம்பைன் பண்ணுமா,
ஓகே, ஸோ இதே கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிருக்கோம், 10 ரிசல்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து இதை வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 10 ரிசல்ட் வரைக்கும் அதை எடுக்கும். இங்க என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் லிஸ்ட் வந்து நமக்கு தேவையான 10 இது 5 கொடுத்ததுன்னா 5 தான் எடுத்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் டாப் 5 ரிசல்ட்டை மட்டும் எடுக்கும், எடுத்து அதை மட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த பேராமீட்டர் தான். ஏன்னா பிங்கா இல்ல கூகுள் சர்ச், எந்த சர்ச்ல இருந்து எடுத்து வரணுமோ அந்த சர்ச் இன்ஜின்ல இருந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹை லெவலா நம்ம ஒரு பேசிக்கா ஒரு ப்ராம்ப்ட் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட் ஃப்ளோக்கு நாம ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐயோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஏபிஐயோட வச்சு நம்ம லேட்டஸ்டா உள்ள இன்ஃபர்மேஷனை, வெப்ல உள்ள இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறதா இது வரைக்கும் நாம பார்த்தது. ஓகே, ஸோ எனி கொஸ்டின் ஹியர்?